வணக்கம். நான் டாக்டர் பாசுமணி, டாக்டர் ஆனந்த், டாக்டர் சுவாதி. நாங்கள் 3 பேரும் இன்னைக்கு காவேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டைஜஸ்டிவ் சயின்சஸ், அதாவது ஜீரண சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் ஒரு இடத்துல ஒரு குழுவாக இருந்து எல்லா தீர்வுகளும் கொடுக்கறதுக்காக ஒரு சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம். அதை இன்னைக்கு லான்ச் பண்ணுறதுக்காக நம்ம கூட்டியிருக்கோம். இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு இந்த செய்தியை வெளியெடுத்துட்டு போகிற பத்திரிகை தோழர்களுக்கு மிக நன்றி. உங்களுக்கே தெரியும், கோடை காலம், குளிர்காலம், இந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி ஜீரண பிரச்சனைகள் இப்போ தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. அது இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை முறைகள், லேக் ஆஃப் ஸ்லீப், இரவுல தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இரவுல அதீத நேரத்தில் உணவு உட்கொள்றது, உடல் பருமன், உடற்பயிற்சி இல்லாதது, அதுக்கப்புறம் நம்ம காரமாக இல்லை மசாலா பொருட்கள் சாப்பிட்டனால அவங்களுக்கு ஆக்சிடென்ட், இதுல இருந்து ஃபேட்டி லிவர் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது இல்லாம நம்ம பரவலாகவே குடல் மற்றும் பேன்கிரியாஸ் இல்லை லிவர் இதெல்லாம் புற்றுநோய் அதிகரிச்சிடும். இப்படி சாதாரண அசிடிட்டி அஜீரணத்துல இருந்து நம்ம நம்மளை பயமுறுத்தக்கூடிய கல்லீரல் மற்றும் கேன்சர் நோய்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இடத்துல முறையான கண்டறிதல், முறையான சிகிச்சை, நல்ல தீர்வோட போறதுக்காக அந்த வேத நோக்கத்தோட எல்லாரும் சேர்த்து செயல்படுறது சிறப்பான மையமா இது நாங்கள் அமைச்சிருக்கோம். இதுக்கு பத்திரிகை நண்பர்கள் செய்தியை கொண்டு போயிட்டு பொதுமக்களுக்கு சேர்த்து உங்களுடைய அன்பான ஒத்துழைப்பு வேணும் கேட்டு. ஆமா, இப்ப டைஜஷன்னாக்கா நமக்கு நெஞ்சரிச்சல் இருக்கு இல்லைங்களா? நெஞ்சரிச்சல் எதிர்கழிக்கிறது நமக்கு சுலபமா தெரியும். பட் சில பேருக்கு தொண்டையில கட்டை போட்ட மாதிரி அடைக்கிறது, குரல் மாறுறது, இது கூட டைஜஷன். அதனால உங்களுக்கு ஏதாவது ஜீரணத்துல இங்க இது அதே மாதிரி கீழே மலைப்பழக்கம் இருக்கு. இப்போ மலை போறதுல நமக்குன்னு ஒரு ரொட்டீன் இருக்கு. டெய்லி போயிடுவோம், இல்லை 2 நாளைக்கு போடுவோம். அந்த ரொட்டீன் மாறும்பொழுது இல்லை வயிறு வலிச்சு நீடிக்கும் போது, வயிறு பூசம், மலத்துல ரத்தம் கலந்து வர்றது, இல்லை ரத்த சோகை, ரத்த இழப்பு நமக்கு காரணம் இல்லாம திடீர்னு டயர்டாகிறோம், மூச்சு வாங்குது. அப்போ ஜீரண மண்டல நோய்கள் நேரடியாக தெரியாம சுத்தி வளைச்சு கூட வரும். இப்ப நம்ம என்ன நினைப்போம், நம்ம மூச்சு வாங்குது, டயர்டா இருப்போம், சத்துக்காரு அதில் 10 பிரச்சனை வயிறுலையோ இல்லை குடல்லையோ. அதனால உங்களுக்கு சந்தேகம் இருக்குதுன்னாக்கா உங்களுடைய குடும்ப மருத்துவரையோ இல்லை எங்களை மாதிரி ஸ்பெஷலிஸ்டா இருந்தா கூட பேஷண்ட்டுக்கு என்ன பிரச்சனை ஜென்ரலா பாக்குற அந்த நல்ல அனுபவம் அந்த மருத்துவரை நீங்க அணுகுனாக்கா தக்க வழிகாட்டு. ஆமா, இப்ப கேன்சர் இந்த உடம்புலயே ஜீரண மண்டலம் தான் அதிகமாகும். ஏன்னா பெரிய மண்டலம் இல்லைங்களா? வாயில் ஆரம்பிச்சு உணவு குழாய், இரைப்பை, கணையம், கல்லீரல், சிறுகுடல், பெருங்குடல், ஆசனவாய், எங்க வேணாலும் கேன்சர் வரும். ஹார்ட் டிசீஸ்னாக்கா ஹார்ட்ல அவ்வளவு கேன்சர் வராது. கேன்சர்னு நம்ம பயப்படக்கூடிய ஃபீல்டு மெயினா கேஸ்ட்ரோன்டாலஜியும் பண்ணலாம். அந்த பயம் இருந்தாலும் வர வேண்டியது எங்ககிட்ட. ஆமாம், லிவர் டிரான்ஸ்பிளான்ட்லாம் இப்போ கல்லீரலுக்காக சிறப்பா அதுக்குன்னு பயிற்சி எடுத்துட்டு அந்த நோய்களுக்கு சிறப்பு கவனம் கொடுக்கணும். எல்லாரும் ஒரு டீமா இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது நாங்க இருக்கோம், எங்களுக்கு உதவி தேவை அவங்க வராங்க. அப்புறம் பேஷண்ட்டுக்கு சீம்லெஸ்னாக்கா எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாம ஒரு ஒட்டுமொத்தமான ஒழுங்கான சிகிச்சைக்கு நாங்கள் உத்தரவாதம். கான்ஸ்டிபேஷன் 120 பேருக்கு இருக்கு. ஸோ இந்த மலைப்பழக்கன்றது நமக்கு மாறும் பொழுது, மோஷன் ரொம்ப கடினமா வரும்போதோ இல்லை அதை வெளியேற்றுறதுக்கு நம்ம அதிகம் சிரமம் எடுத்துக்கிட்டு, அப்படி சிரமம் எடுத்தாலும் முழுமையா வெளியேறல, புவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி இல்லாத, இப்படி பல காரணங்களுக்காக பேஷண்ட் கான்ஸ்டிபேட் வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. எந்த கான்டெக்ட், இப்போ 20-30 வயசு நபருக்கு அவங்க டயட்டிங்ல போறாங்க, காய்கறிலாம் குறைச்சிட்டாங்க, தூக்கம் இல்லைன்னாக்கா அது சிம்பிள் கான்ஸ்டிபேஷன். இப்போ 60-70 வயசு நபருக்கு அந்த மலச்சிக்கலோட ஆசன வாயில வலி, வெடிப்பு, இல்லை ரத்தம் வருது, இல்லை உடம்பு எடை குறையுது, வயிற்று வலி அதிகமாகுது, ரத்தம் சேதமாகுது, இதெல்லாம் நம்ம அபாய எச்சரிக்கைன்னு சொல்லுவோம், சிவப்பு கொடி, ரெட் ஃபிளாக். அது மாதிரி ஒரு நபருக்கு ஒரு மலச்சிக்கல் கூட வேற என்னென்ன அவங்க உடம்பை சுத்தி குடலை சுத்தி வேற உபாதைகள் இருக்கிறதா பொறுத்து அதனுடைய வெயிட்டேஜ் அதிகமாக. சிம்பிளா இருந்தாக்க நம்ம நீர், நார் சத்து, உடற்பயிற்சி, அது அப்புறம் நம்ம மலச்சிக்கலை உருவாக்கக்கூடிய மருந்துகள் இருந்தாங்க, அதை தவிர அப்படி கொண்டு போயிடலாம். பட் நாள்பட்டு இருக்கு, இப்போ அதிகமா இருக்கு, வேற சில சமய எடை குறைப்பெல்லாம் வருதுனாக்கா அவங்களுக்கு அதான் சொல்ல வாய்ப்பச்சை, அவங்களுடைய ஏஜ் மற்ற கண்டிஷன்ஸை பொறுத்து நம்ம சிம்பிளான மெடிசன் வேண்டுமா
இல்லை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு கண்டுபிடிச்ச வைத்தியம். அதுதான் வந்து என்னென்ன சொல்றேன்னாக்கா, எல்லாருக்கும் எல்லாத்தையும் பண்ண அவசியம் இல்லை. சிம்பிளானவங்களுக்கு சிம்பிளான மருந்து கொடுக்கணும். கொஞ்சம் வந்து ஆபத்தா உள்ளவங்களுக்கு சிம்பிளாவே ட்ரீட்மெண்ட் கொடுத்து தள்ளி போகணும். ஒரு சில நேரத்தில் அங்கே ஒரு 10 சென்டிமீட்டர் மேலே ஒரு கட்டி இருந்து அதனுடைய அடைப்பினால மலச்சிக்கல் வரும். 60 வயசு நபருக்கு திடீர்னு அந்த மாதிரி ஆகுது, ரத்தம் கம்மியா இருக்குனாங்க, நம்ம குயிக்கா ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி அது இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கும். நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கெல்லாம் வந்து 3 மாசம் 6 மாசம் வந்து இந்த மலம் இலகிற மருந்து கொடுத்துட்டு நம்ம தள்ளி போடணும். அது செய்யத்தக்க செய்யாமையும் கெடும். செய்ய வேண்டியதை செய்யாம விடுறது தப்பு. அதே மாதிரி தேவையில்லாத வேன் செலவு. வடிவேல் சொல்லுவாருங்களா, ஆணி எல்லாம் புடுங்கக்கூடாதுன்னு சொல்லுவாரு இல்லையா, தேவையில்லாத. அப்ப தேவையில்லாம வர்றவங்களுக்கெல்லாம் எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அதுக்கு பேர் தான் வந்து அனுபவம். இவங்களுக்கு இது வேணும், இது போதும், இவங்களுக்கு இதுக்கு மேல கொஞ்சம் செய்யணும் அப்படின்னு கண்டறிஞ்சு செய்யறது தான் வந்து எல்லா ஹாஸ்பிட்டலும் இருக்கு. ஆமா, எல்லாம் எப்படி நாங்க வந்து இதை வந்து கொண்டு வரோம்னாக்கா, இது மாதிரி எல்லா டாக்டரும் ஒன்னா கூடி ஒரு பேஷண்ட்டை பத்தி நம்ம வந்து பேசி, ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு டிபார்ட்மெண்ட் அனுப்புவோம். அப்படி இல்லாம நாங்க ஒரு இடத்துல கூடி வாரத்துக்கு 2 தடவை இந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம், இது சரியாட்டு இந்த ஒப்பீனியன் எல்லாம் ஃப்ரீயாகவும் எத்திக்கலாகவும். மருத்துவத்துல இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து லேசா விலகுனா கூட இன்னொருத்தவங்க, இப்போ ஒருத்தவங்களுக்கு எல்லாமே தெரியாது இல்லைங்க. அதனால அவங்களுடைய சிறப்பு அறிவை வந்து ஒரு இடத்துல சேர்த்து அந்த பெனிஃபிட்டை பேஷண்ட்காக எடுத்துட்டு போற அந்த அப்ரோச் வந்து எங்களுடைய சிறப்பு அம்சமா சொல்லுங்க. இதையே ஆமா, அதுக்குதான் நான் என்னுடைய உரையில ப்ரிவென்ஷன் சொன்னேன். ஏன்னா வியாதி வந்து வைத்தியம் பார்த்து அதுக்கப்புறம் தான் நல்லா இருக்கணுன்றது டாக்டரோட நோக்கமா இருக்கக்கூடாது. வியாதி வராம தடுக்கிறதுக்கு அதுக்கு நாங்க வந்து இப்போ ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் நடத்துறோம். ஹெல்த் கேம்ப், ஸ்கிரீனிங் கேம்ப், இந்த மாதிரி மீடியா அண்ட் சோஷியல் மீடியா இருக்கு. அதுல வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து முறையான சாப்பாடு, சாப்பாட்டுல எந்த விதத்துல வந்து நம்ம ஒரு பரிபூர்ண உணவு வந்து காய்கறி இருக்குன்னா 3 வகை காய்கறி. ஒன்று வந்து கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் சொல்லுவாங்க, கீரை, முட்டைக்கோசு, அதெல்லாம் அதில் வரும். இன்னொன்று வந்து டியூபர், பூமிக்கு அடியில் வேலை இருக்கு, இப்போ கேரட்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கி, இதெல்லாம் அதில் வரும். இன்னொன்று வந்து அதர் வெஜிடபிள், வெண்டைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய். இந்த பிளான்ட் ஃபைபர் தான் நம்ம குடல்ல இருக்கிற 100 ட்ரில்லியன் பாக்டீரியாவுக்கு உணவு. நம்ம சாப்பிட்ற மைதாவோ அரிசியோ முட்டையோ இறைச்சியோ வந்து நமக்கு, நம்ம சாப்பிட்ற தாவர உணவுல நம்ம பயன்படுத்தாம நம்ம மிச்சம் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து பாக்டீரியா இருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி பரிபூர்ண உணவுனா 300-400 கிராம் காய்கறி டெய்லி வேணும். அந்த 3 குரூப்ல இருந்து வேணும். நம்ம என்ன நினைக்கிறோம், கொஞ்சோண்டு காய் போட்டா போதும் அப்படின்னு. எந்த அளவுக்கு காய்கறி சாப்பிடணும்னு சொல்லி அந்த உணவு பழக்கத்துல இருந்து ராத்திரியில் அனாவசியமா கண்ணு முடிக்காதீங்க. மது வந்து அளவுக்கு அதிகமா அருந்தக்கூடாது, அருந்தவே கூடாது. அப்படி தேவைன்னா வந்து ஒரு லிமிட் இருக்கு. உடல் பருமனை மெயின்டைன் பண்றது, உடற்பயிற்சி முக்கியத்துவம், இதெல்லாம் கொண்டு போறதா வந்து மருத்துவர்களோட முக்கிய கடமை. வந்த பிறகு ட்ரீட் பண்றதுன்றது வந்து செகண்ட் தான். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். அது நம்ம நல்ல கேள்வி. இப்போ நம்ம உடம்புக்கு வந்து என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு வந்து நம்ம மசாலா பொருள் மத்தியானம் சாப்பிட்டோம், சாயங்காலம் பசிக்கலன்னும் போது நீங்க சொல்ற அந்த ஓவர் த கவுண்டர் ரெமெடிஸ் சொல்லுவோம், ஓடிசின்னு ஆங்கிலத்தில், நம்மளா போயிட்டு வருது. இது வந்து கடையில கிடைக்கிறது. பட் காலங்காலமா நம்ம ஓம வாட்டர் குடிச்சோம், ஜீரக தண்ணி குடிச்சோம், அப்புறம் இது கிராமத்துல சோடா வாங்கிட்டோம். இதெல்லாம் வந்து சாதாரண ரெமெடி. இதுக்கு வந்து இது தப்பே கிடையாது. நம்ம உடம்புக்கு தற்காலிகமான ஒரு பின்னடைவு ஏற்படுதுன்னா அதுக்கு நம்மளுடைய பாரம்பரியமா நம்ம பாட்டி சொன்னது, நம்ம வீட்டுல கை வைத்தியம், இந்த மாதிரி ஏற்கனவே வந்து சிம்பிளான மருந்து சாப்பிட்டு தப்பு கிடையாது. எதை வந்து நம்ம வந்து ஜனங்களுக்கு கொண்டு போகணும்னாக்கா, நமக்கு தேவையில்லாத வந்து புதுசா வந்து அதை சொல்றாங்க இதை சொல்றாங்கன்ட்டு பரிச்சயம் இல்லாத பொருள் நம்ம கொண்டு வரணும். இப்போ வந்து ஒரு ஆவாரம்பு கஷாயம் குடிக்கிறேன், ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிக்கிறேன், இதெல்லாம் நல்ல பொருளுங்க தான். பட் அதை நம்ம கொடுக்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா அது நமக்கு ஒத்துக்கலன்னு. இப்போ வந்து ஒரு எந்த பொருள் இந்த உலகத்துல எந்த பொருளுமே வந்து கெட்ட பொருள், ஆனா நமக்கு ஒத்துக்காம போகலாம். இப்போ அமாக்சிலின் நல்ல ஆன்டிபயோட்டிக், பட் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு அது வந்து ஒத்துக்கலைனாக்கா அது உங்களுக்கு ஒத்துக்கல. அதனால புதுசா நம்ம வந்து ஏதாவது செய்யும் பொழுது நமக்கு அந்த நேரத்துல வந்து ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது, இல்லை ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை அதிகமாகுதுன்னா அதை உயிர்த்துணர்ற சக்தி வேணும். நம்ம வந்து கை வைத்தியம் பார்த்தது தப்பு கிடையாது.
அது நமக்கு நல்லது செய்தா கெடுதல் செய்தான்றதை நம்ம அனுமானிக்கணும், அவதானிக்கணும். கவனம் வேணும் எப்பவுமே. வந்து இந்த சூதானமா இருக்குன்னு சொல்லுவாங்க, கவனம் வேணும், நம்ம உடம்பு பத்தி கவனம் வேணும். அந்த கவனத்துல வந்து நமக்கு வந்து தப்பா போயிட்டு இருக்கு. பசி குறையுது, பொய் பசி, பசி வருது ஆனா வந்து சாப்பிட்டா உடனே வயிறு ரொம்பிடுது, சாப்பிட்டாலும் வயிறு வந்து உப்புசுமா கல்லு மாதிரி ஆயிடுது, ஏப்பம் வருது, வந்தாக்கா திருப்தி இல்லை, 4 மணிக்கு வரைக்கும் 5 மணி வரைக்கும் 12 மணிக்கு சாப்பிட்டது அப்படியே இருக்கு, உடல் எடை குறையுது, காத்து அழுத்தமாகி மூச்சு வாங்குது, மாறு படப்படுது, அந்த மாதிரி வந்து உடம்பு உங்களுக்கு ஒத்துழைக்கல, நல்லா இல்லைன்னா மருத்துவர். பட் சாப்பிட்டு நல்லா ஆயிடுச்சு, அடுத்த வேலை நல்லா இருக்கீங்க, வாழ்க்கை முன்ன மாதிரி போயிட்டு இருக்குனாக்கா அப்பப்ப கை வைத்தியம் பார்த்துக்க தப்பு. அதுக்கெல்லாம் ஜனங்களை மிரட்டக்கூடாது, பயப்படும். நான் அந்த காய்கறி பத்தி சொல்லும் போது ஒரு உதாரணம் சொன்னேன், மைதா. இப்ப இப்ப ஒரு ஒரு தானியத்துல வந்து தோல் மட்டும் தான் எடுத்துட்டு சாப்பிடுறதுக்காக அந்த தானியம் வந்து இயற்கை படைச்சிருக்கு. முத புல்லுல இருந்தா வந்து புல்லரிசி வந்து உருவாக்கும், அப்புறம் அரிசி கோதுமை எல்லாம் உருவாச்சு. நம்ம வந்து அதை வந்து எடுத்து அந்த தோலை எடுக்கிறது கஷ்டப்பட்டோம். 20,000 வருஷத்துக்கு முன்ன அதை நம்ம உணவாகிறது கஷ்டப்பட்டோம். நெல்லும் கோதுமை என்ன செய்து, இவன் ரொம்ப கஷ்டப்படுறான், நம்ம தோலை கொஞ்சம் சுலபமா உரிச்சு கொடுத்தோம்னா இவன் நம்மளை வளர்ப்பான், நம்ம சந்ததியை வளர்ப்பான் அப்படின்ட்டு அவங்க நமக்கு விட்டு கொடுத்தாங்க. தானியங்களும் நமக்கு விட்டு கொடுத்தாங்க. விட்டு கொடுத்ததை நம்ம என்ன பண்ணோம், வெறும் அவிச்சோ பச்சையாவோ அந்த தோலை மட்டும் எடுத்துட்டு உமி எடுத்துட்டு நம்ம பழுப்பு அரிசியோ பழுப்பு கோதுமையோ நல்லா சாப்பிட்டுட்டோம். இப்ப என்னாச்சு, நம்ம வந்து அதனுடைய அந்த கிரெயின், எங்க புரோட்டீன் இருக்கோ எங்க ஃபைபர் இருக்கோ அதை எடுத்துடுறோம். ஏன்னா அது இருந்தா கெட்டு போயிடும். பழைய காலத்து அரிசியெல்லாம் நீங்க வச்சீங்கன்னாக்கா 3 மாசம் 6 மாசத்துல வந்து அது வந்து கொஞ்சம் பூச்சி வரும். இப்பத்தி அரிசி நீங்க வந்து வருஷ கணக்கா வச்சிருந்தா கூட ஒண்ணாது. அப்ப மேல் தோலையும் எடுத்துட்டு அதுல இருக்கிற அந்த கிரெயினையும் எடுத்துட்டு நல்லா பாலிஷ் பண்ணி, பழுப்பா இருந்தா சாப்பிட மாட்டேன், ரொம்ப வெள்ளையா தும்பப்பூ மாதிரி இருந்தா தான் சாப்பிடணும், ரொம்ப வெள்ளை அரிசி இருந்துச்சு. அந்த அரிசியே கெடுதல் போது அதை இன்னும் ரீஃபைன் ஆகி அல்ட்ரா ரீஃபைன் ஆகி மாவாக்கி அது என்னன்னு அடையாளம் தெரியாததுல செய்யப்படுற பொருட்கள்ல தான் வந்து பரோட்டா நூடுல்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் வந்து அந்நிய உணவுகள். அந்நிய உணவுகள்ல ஃபாரின் சொல்ல, நம்ம உடம்புக்கு அந்நியப்பட்ட உணவு. எப்போ ஆசைக்கு பசங்களுக்கு கொண்டு போய் அப்ப எப்ப வாங்கி கொடுக்கலாம், இதே வந்து குழப்பா தெரியும். நம்ம நம்ம பாரம்பரிய உணவு தான் எனக்கு நல்ல உணவு. நம்ம காய்கறிகள், நீங்க நான்வெஜ் சாப்பிட்டா கூட காய்கறி நிறைய சேர்த்து. இப்ப பிரியாணி சாப்பிட்றவங்க அதுக்கு ஈக்குவலா ஆனியன் பச்சடி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆனியன்ல நம்ம கிருமிக்கான உணவு இருக்கு, தயிர்ல வந்து நல்ல ப்ரோபயோட்டிக். அது ரெண்டும் ஈக்குவலா சாப்பிடும்போது உங்களுக்கு அடுத்த நாள் குடல் பழக்கம் மாறாது. இல்ல வெறும் நான் நான்வெஜ் தான் சாப்பிடுவேன், என்னை மட்டும் பார்த்துக்குவேன், எனக்குள்ள இருக்கிற பாக்டீரியாவெல்லாம் நான் வந்து கண்டுக்க மாட்டேங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு மலச்சிக்கலோ எரிச்சலோ ஏதாவது வந்து கை மேல பலன் சொல்றாங்களா கிடைக்கும், பின் விளைவுகள் தெரியும்.